வெல்கம் பேக் டு மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் சார் நடிச்ச ஒரு அடுத்த படம் சைத்ரா நடிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக். ராஜமுருகன் படமா? ராஜமுருகன் படமா இது? ஓகே, ஓகே. வாங்க பார்ப்போம். எந்த ராஜமுருகன் கரெக்ட்டா எனக்கு தெரியல. பட் யா இது குக்குவா? என்ன என்ன படம்? ராஜமுருகன். எஸ் இல்ல. குக்கு, ஜோக்கர் ரைட். இவர் படம் தானா அப்படின்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பட் அவர் படம் தான். ஓகே ரைட். சரி வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. நார்த் இந்தியாவில நம்ம ஊருக்கு கலெக்டர் சார் வந்திருக்காங்க. நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு ஊரா தெரியட்டும்னே. தற்கூலி எதுக்குமே திருவாகாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து? சார் எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியே நான் கேட்கல. அவர் யாரு சார்? நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ் சூர்யா படம் மாதிரி இருக்கு. ஓகே. உயிரோட இருக்கிறவருக்கு பொலிட்டிக்கல் எனிமீஸ். எவன் வண்டியிலையாவது ஏறிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு வாணி அம்மா சொல்லுது. அப்படி ஒரு ரேஷன் கார்டு எடுக்கணும்னா அதுல என் பேருக்கு மேல உங்க பேர் தான் இருக்கணும். முத்துச்சிப்பி, நானெல்லாம் பொண்டாட்டியால ரத்த சிந்தனவன். பொண்டாட்டிக்காக ரத்த சிந்தனவங்கிற பேரு வரலாற்றுல உனக்கு பதிவாகுமாப்பா. பட் இங்க பிரச்சனையே வேற. உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே பெரிய பிளாக் மார்க்கெட்டு அதுவும் இந்தியா தான் சார். அதுக்கு தான் சூத்தா ஒரு லைன் இருக்கு. கடவுள் எதுக்கு மனுஷனுக்கு ஓரஞ்சு மிட்டாய் மாதிரி 2 கிண்டி கொடுத்துருக்குன்னு தெரியுமா? இல்லாதப்பட்டவனுக்கு ஒண்ணு கொடுத்தா அவனும் ஹாப்பியா இருப்பான், நாமளும் நிம்மதியா இருக்கலாம். புரோக்கர் ராஸ்கல். நாங்க 2 பேரும் செத்து தவசமாயாச்சு. இப்ப மறுபடியும் ஒருத்த கிட்னி வேற வந்து நிக்கிறான். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நாட்டுல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். என்ன ஊரு பீபாது. கொஞ்ச நாள் வீல் சேர்ல உட்காந்துட்டா ஏறி மிதிச்சு போகணும்னு நினைப்பாங்களா? இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரம்மம் ஒரு கடக்கோடி மனுஷன்ட்டு கொடுத்திருக்கு. பாலிமர் சன் நியூஸ் பகல் செய்திக்கு ரெடி பண்றேன்னு பார்த்தா டைரக்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட்லைனுக்கு பிளான் பண்றியே. அண்ணே கேரண்டினே, மினிமம் கேரண்டினே. நைஸ் நைஸ். ஓகே, வெரி இன்ட்ரிகிங் ட்ரெய்லர். ஒரு மாதிரி என்னதான் இதோட பிளாட்டு அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு ட்ரெய்லராக இருக்கு. ஏன்னா அவங்க முழுசா எதையும் ரிவீல் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எதுவுமே ரிவீல் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லராக தான் நான் பார்க்குறேன் இதை. பட் தேவையான அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கிள்ளி விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர். என்ன ப்ரெமிஸாக இருக்க போகுதுன்றது பார்க்க ஐ எம் வெரி இன்ட்ரிக்ட் ஆக்சுவலாக. ஏன்னா கிட்னி பற்றி பேசுகிறாங்க. அவங்க உயிரோடு இருந்தே டெத் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அவங்க செத்ததா அவங்களே இது பண்ணிக்கிட்டாங்களா இல்லை வேறு எது பண்ணி விட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. ஸோ தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரெமிஸ் டு ப்ளே வித். தெரில. வெரி இன்ட்ரெஸ்டிங் தோ. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர். வெயிட் பார்ப்போம். சசிகுமார் சார் லுக்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது. சேத்ரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் மட்டும்தான் கரெக்டாக நடிப்பாங்க. பார்த்து பிக் பண்ணி நடிப்பாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கும் நல்ல மீடியான ரோல் இருக்குது, நல்லா தெரியுது. 2 பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்றது கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த கதை என்ன ஒரு ஸ்கோப் கொடுக்குது அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு, என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது இந்த கதைன்றதை பார்க்க நான் செம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் ஆக்சுவலாக பர்சனலி. வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வரட்டும், எப்படி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஆல்சோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம்.